சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் மயிலாடுதுறை மயூரநாசாமி திருக்கோயிலில் நான் என்னோட சின்ன 5 வயசுலேருந்து நான் இந்த யானைகிட்ட இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தாத்தா பார்த்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்தாங்க, அப்புறம் எங்கள் பெரியப்பா பார்த்தாங்க, அப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு உதவியாக நான் இருக்கேன். இப்போ இந்த யானைக்கு வந்து ரொம்ப விளையாட்டு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி. யாரும் என் கூட நிற்கக்கூடாதுன்னு பார்க்கும். என் கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. நான் அதை வளர்த்தேன்னு சொல்லவே கூடாது. அதுதான் என்ன வளர்த்துச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்க உங்களோட டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் எப்போதுமே. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட பேர் வினோத். எத்தனாவது? என்ன? நான் 9th நிப்பாட்டிட்டேன். எனக்கு வந்து எங்க அப்பா யானை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மேல ரொம்ப ஆர்வம். அதான் சொல்றேன், நான் அதை வளர்க்கல, அதுதான் ஆமா. அதனால எனக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் அது கூடயே வந்துட்டேன். ஓகே, ஃபுல்லா படிப்புகளை 9வது வரைக்கும் படிச்சுட்டு இது கூட வந்துட்டேன். இது பயிற்சி வைக்கிறதுக்காக ஏதாவது முதுமையா ஏதாவது இதுக்கான பயிற்சிகள் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? எங்க அப்பா சொல்லி கொடுத்த பயிற்சி தான் எல்லாமே. சொந்தமா அப்பா சொல்லி கொடுத்த பயிற்சி. அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. நீங்க வீட்டுல எப்படி பார்த்தாங்க? அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும். அப்பா பார்த்துட்டாரு, இப்ப அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அம்மா போக கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் சரி அப்பா பார்த்துட்டு இருந்த வேலை. இவ்வளவு பெரிய உருவம், இந்த உருவத்துக்கு பக்கத்துல போகும்போது சின்னப்பட்ட ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யும். அது அப்படிக்கு இருந்துச்சு. அப்புறம் சரி அப்பல இருந்து குழந்தையில இருந்து நான் அதுல விட்டு இருந்ததுனால சரி அவங்க விட்டுட்டாங்க என்ன. சரி அது ஒன்றும் பண்ணாது எங்களை இந்த பையனை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா தனியாவே நான் அழைச்சிட்டு போனேன். 5 வயசுல நான் தனியாக அழைச்சிட்டு போனேன். ஃபோட்டோ ரெக்கார்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதனால எங்கள் அம்மா இப்போ ஃபஸ்ட்டு போகக்கூடாதுன்னாங்க. அப்புறம் சரி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் தான் இருக்குது அப்படின்னு விட்டாங்க. 2 நாள் விட்டு பார்த்தா சரி வந்துடுவான் அப்படின்னு. நான் அதை விட்டு அது என்னை விட்டு போகிற மாதிரி இல்லை. நான் அதை விட்டு அது என்னை விட்டு போவேன். அதனால நான் அது கூட இருந்துட்டேன் அப்போலேருந்து. பள்ளி படிப்பு 9வது நிறுத்திட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்க. வீட்டில் அதை எப்படி பார்த்தாங்க? ஸ்கூல் தான் போக சொன்னாங்க. எல்லாமே படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து யானை மேலே தான் இருந்துச்சு. அதனால நான் யானை கூட வந்து முழு நேரமும் யானை கூட பள்ளிக்கு போக பிடிக்கல. சரி, இதுகிட்ட பயின்று வைக்கிற முறைகளை எப்படி கத்துக்கிட்டீங்க? முதல்ல வந்து சின்ன வயசுல இருந்து வந்தப்ப 5 வயசுல இருந்து இருக்கேன்னு நீங்க சொன்னீங்க. அதுல வரும்போது சின்ன சின்ன பயங்கள் இருக்கும். இத்தனை பெரிய உருவம், அது வந்து வெளியாளெல்லாம் இருந்தா பயம் இருக்கும். நான் எங்க அப்பா கூட போனதுனால எனக்கு பயமே இல்லை. ஏன்னா அது என்னை அடிக்கவும் செய்யல. ஒரு தள்ளுனா கூட சரி எனக்கு பயம் இருக்கும். அது என்னை தள்ளவே இல்லை. என்னோட பாசமாக தான் இருக்கும். என்னோட விளையாட்டு தன்மை ஜாஸ்தி. அது என்னோட காலம்புற ஏஞ்சோன்னே என்னோட ஒரு மணி நேரம் விளையாடணும்னு நினைக்கும். அதனால அது கூடயே இருக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு பயம் இதுவரையும் என்ன பயமுத்துனாதான் ரெக்கார்டே இல்லை. எல்லா இடத்துக்கும் தனியாக போயிடுவேன். சில யானைகள் வந்துட்டு இது பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கையில வந்து சரியான உதவி பராமரிப்புக்கான ஆபரணங்கள்லாம் இல்லைன்னா யானை வந்து கொஞ்சம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே இருந்தீங்க, அதனால நீங்க இதெல்லாம் ஹேண்டில் பேசி இந்த குச்சிகளாக வச்சுட்டு தான் பயன்படுத்துறீங்களா? கண்டிப்பா வச்சுதான் பயன்படுத்தணும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்கு தான். அது விலங்குங்கிறது 5 அறிவு பிராணி தான். அதனால அந்த எப்போதும் ஒரே மூட்ல இருக்கும் மனுஷன். நம்ம மனிதர்களே ஒரே நேரத்துல ஒரே மூட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால யானையும் அதுக்கு உள்ள தற்காப்புக்கு உள்ள பயத்தை நம்ம வச்சுதான் இருக்கணும். அது செய்யல, அதுக்கு அது அடுத்த பிரச்சனை. நம்மள மீறி போகாது, அது என்ன மீறி போகாது. அப்படி போலங்கிறதுனாலும் நம்மளுக்கு ஒரு தற்காப்புக்கு ஒரு கம்பு இதை வச்சிருந்தா அது போகாது அப்படின்னு நமக்கு ஒரு பயம். அவ்வளவுதான். முதல்ல வந்து உங்களுக்கு அந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா தெரியாது. மதம் கொண்ட யானைகளுடைய சினைத்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து எங்க அப்பா சொல்லி கொடுக்குறது அதுதான் சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா நேரா போனோம் யானையை வந்து ஓட்டிட்டு போனோம். எந்த யானைக்காரங்களும் சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் வந்து யானைக்கு ஜுரம் அடிக்குதுன்னா இதை இப்படிதான் பார்க்கணும். உடம்பு சொல்ல வயிற்று வலி அப்படின்னு தெரியும் அப்படிங்கறது அதோட மைண்ட் செட். அதாவது இப்ப இவ்வளவு இப்ப ஆடிக்கிட்டே நிக்குதா, ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சரி, வயிற்று வலிச்சுன்னா நம்ம காலம் லத்தி போடல, வயிற்று வலினா படுத்து எழுந்திக்கும், தானாவே உட்காந்து எழுந்திக்கும். அதனால அதுக்கு உள்ள மருந்து என்னவோ அந்த மருந்து நாங்கள் வாங்கி ரெடி பண்ணி கொடுப்போம். மதம் பிடிக்குதுன்னா பெண் யானைக்கு மேக்சிமம் மதம் பிடிக்காது. ஆண் யானைக்கு மட்டும் தான் மதம் பிடிக்கும். பெண் யானைக்கு மதம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடிச்சதுன்னா என்னையாவது ஒரு டைம் பிடிக்கும். அது ஒரு 5 நாளுக்குள்ள சரியா போயிடும். 5 நாளுக்குள்ள குறைஞ்சிடும். பெண் ஆண் யானைக்கு வந்து 1 மாசம் இருக்கும். 48 நாள் இருக்கும். யானைக்குன்னு மொழி கிடையாது. நமக்கு தெரிஞ்ச மொழியில எந்த மொழியில வேணாலும் செஞ்சு தரலாம். தமிழ், உருது, தெலுங்கு, கன்னட மொழி. நமக்கு தெரிஞ்ச மொழியில என்ன வகையான இது கொடுக்குறீங்க?
கமாண்டிங் கொடுக்குறீங்க. தமிழில் மேக்ஸிமம் நில்லு அப்படின்னா நிற்கும். நெல்லு. நெல்லு நெல்லு. அதான் எல்லாரும் சொல்ல முடியாது, அதே வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அதனால உங்களுக்கு தானே அது ஆமாம், அதனால எல்லாரும் யானை அடங்கக்கூடிய திறன் இருக்கும், எல்லாருக்குமே அடங்காது. இப்படி வா போ அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த யானை வாப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை எந்த மாதிரி அதுக்கான ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்றது, கேரளா காட்டான அது. ஓ கேரளா காட்டான. அதனால நாங்கள் வந்து ஒரு சில வார்த்தை மலையாளத்தில் பேசுவோம், ஒரு சில வார்த்தை தமிழில் பேசுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை மட்டும் நாங்கள் தமிழில் சொல்லிப்போம். கண்டிப்பாக. ஒரு சில வார்த்தை அதுக்கு அப்போலேருந்து மாற்ற முடியாத வார்த்தைகள்லாம் மலையாளத்திலே சொல்லிப்போம். கண்டிப்பாக. ஆனால் மலையாளத்தில் சொன்னால் அது புரிஞ்சுக்க அந்த யானை. மலையாளத்தில் சொன்னால் புரிஞ்சுக்கும். அது எல்லாரும் சொன்னா புரிஞ்சுக்காது. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க வந்துட்டு யானைகிட்ட வந்துட்டு, சரி நாங்கள் மலையாளி தான் அப்படின்னு. அதுக்கு தெரியாது யானை மலையாளி இருக்காங்க, யானை எங்க கூட தானே இருக்கு. நாங்கள் சொல்றதான் கேட்காது, அவங்க சொல்றதை கேட்காது யானை. உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி யானையோட? இப்போ ஒரு உணவுகள், இந்த உணவு சாப்பிடுவோம், இவன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற உணவு இதுதான், இந்த உணவுகள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், சமச்சீரான உணவுகள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த உணவுகள்ல இருந்து எப்படிப்பட்ட உணவுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? காலம்பர மிளகு சாதம் கொடுப்போம், சம்பா சாதம்ட்டு 6 படி, காலம்பர 6 படி, மிளகு சாதம், பெப்பர் ரைஸ், மிளகு ஜீரகம் நல்லெண்ணெய் போட்டு காலம்பர 6 படி, சாயங்காலம் 6 படி கொடுப்போம். சரி. இடையில 250 கிலோ தீவனம் கொடுப்போம். அந்த சோளத்தட்டு, கரும்பு தொகை, கரும்பு தொகை, அரசந்தலை, ஆலந்தலை, அந்த மாதிரி வெரைட்டிஸா கொடுப்போம். சரிங்க. மூங்கி தலை அதெல்லாம் கொடுப்போம். பச்சையாக கொடுப்போம். காஞ்ச தட்டுகள் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? காஞ்ச தட்டுன்னு எதுவும் திங்காது அது யானை. வைக்கல் சாப்பிடுவோம். வைக்கல் திங்காது. வைக்கல் வந்து சும்மா பேருக்கு, நம்ம எப்படி சொல்றது, நம்ம காரம் நிட்டு ஸ்வீட் கொஞ்சம் தள்ளி வாயில போட்டுக்கிற மாதிரி சும்மா பேருக்கு திங்கும். ஆனா அது வந்து வயிற்றுக்கு ஃபுல்லா சாப்பிடாது வைக்கல. சரிங்க. இப்ப வந்து கொடுக்குற தீவனங்கள் இப்ப கீழே போட்டிருக்கீங்க, இது என்ன வகையான தீவனம் போட்டிருக்கீங்க? இது மட்டை, நாணல், தர்ப்பன்னு சொல்லுவாங்க. தர்ப்ப கொடுத்துருக்கீங்க. தர்ப்ப பில்லும் மட்டையும், தென்னை மட்டையும் தர்ப்ப பில்லும் கொடுக்குறீங்க. வெளியில வந்தா இது கொஞ்சம் கொடுக்கும். ஆமா, இது சோளத்தட்டை கொடுக்கும். பச்சையான மேவுகள் எல்லாமே சமச்சீரான பச்சை மேவுகள் கொடுத்துருக்கீங்க. பச்சையா கொடுக்கும். வெயில் காலங்கள்ல வந்து பச்சை மேவு தான் கொடுக்குறீங்க. வெயில் காலம் எப்போதுமே எல்லா இடங்கள்லயும் பச்சை மேவு தான். இப்போ வந்து பச்சை மேவு கிடைக்காத காலகட்டங்கள்ல காஞ்ச தட்டைகள்ல தேடி போய் வெட்டிட்டு வருவோம். ஆசந்தலை, ஆலந்தலை எல்லாமே தேடி போய் பச்சையா தான் கொடுத்து பழகி. எதுவுமே காஞ்ச சறுக்குகள் எதுவுமே கொடுத்ததே கிடையாது. எதுவுமே காஞ்ச சறுக்குகள் எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஓகே. எத்தனை மணிக்கு வந்து குளிப்பாட்ட கூட்டிட்டு? காலம்பர 6 மணிக்கு போயிடுவோம். ஓகே. 3 மணி நேரம் குளிப்பாட்டுவோம். 3 மணி நேரம். ஒரு வந்து குளிப்பாட்டது 3 மணி நேரம் குளிப்பாட்டுவோம். சரி. சாயங்காலம் ஈவினிங் வந்து 2 மணி நேரம் குளிப்பாட்டோம். வெயில் காலத்துல 2 மணி நேரம் ரெகுலரா 2 வேளை குளிப்பாட்டிடுவோம். காலையில ஒரு தடவை குளிப்பாட்டுறீங்க, ஈவினிங் 2 வேளை. 2 மணி நேரம் ஒரு யானையை வந்து குளிப்பாட்டுறதுக்கு நிமிடங்கள். காலம்பர 3 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். 2 மணி நேரம். ஏன் சாயங்காலம் ஏன் குறையுது? அது வெயில் வைக்கிறதுனால சும்மா நினைச்சு விட்டா போதும். காலம்பர தேய்ப்போம், சாயங்காலம் தண்ணியை மட்டும் அடிப்போம் ஃபுல்லா. அந்த வகையான இதை பயன்படுத்தி பிரஷ். சரி. ஓ, சில இது வந்து வேற எல்லாம் நாணல் வச்சு கூட தேய்ப்பாங்க, நாணல் வச்சு தேய்ப்பாங்க. வைக்கல்லாம் வச்சு தேய்க்க மாட்டாங்க, பிரஷ் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. பிரஷ் தான் வச்சு நீங்க கேரளா சைடுல தென்னை மட்டை வச்சு தேய்ப்பாங்க. தென்னை மட்டையை போட்டு பயன்படுத்துவாங்க. சரி. ஓ, இப்போ இன்னொரு தகவல் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த யானையோட தும்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த தும்பிக்கையில வந்து சில யானைகளுக்கு வந்து கருப்பான நிறங்கள்ல இருக்கும். ஆமா, ஃபுல் கருப்பு இருக்கும். இது என்ன நெத்தியில அந்த பொட்டுகள்ல என்ன வெள்ளையான திரவங்கள் இருக்கு? நம்மள மாதிரி தான், நம்ம மனசுனே வெள்ளையா இருக்கும், ஒருத்தவங்க கருப்பா இருப்பாங்க. அதே மாதிரி யானைகளும் உண்டு. ஓ, எல்லா விலங்குலயும் உண்டு. இந்த விலங்குகள்லயும் இந்த மாதிரியான ஒரு திறன் உண்டு. அது வந்து வயசா மாறிக்கும், கலர் மாறி ரெண்டு. அதுக்கப்புறம் இங்கதான் இந்த கோலம்லாம் தீட்டுவீங்க இல்லையா? வரைவதெல்லாம் நீங்க வரைவதான் நான் வரைவேன். ஓஹோ, இவர் படுத்து உட்காந்துக்கிட்டே நிப்பாப்புல நான் அந்த கட்டையில ஏறி அதுக்கு உயரத்துக்கு என்னோட உயரத்துக்கு அதோட உயரத்துக்கு நான் ஈக்குவலா எங்க இடத்துல உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அந்த படி போட்டு. எத்தனை அடி இவரு தலைவர்? 7 அடி 8 அடி. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. இவருக்கு என்னென்ன அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க? எல்லாமே பண்ணிருக்கோம். படுதா, மேல உள்ள அந்த அலங்கார படுதா எல்லாமே வச்சிருக்கீங்க. மணி, கொலுசு எல்லாமே. கொலுசெல்லாம் இருக்கா? 2 காலுக்கும் கொலுசு இருக்கு. கொலுசு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பட்டை இருக்கா? நெத்தி பட்டா இருக்கு. அப்படிங்களா? சரி. இது வந்து விசேஷ காலங்கள்ல போட்டு அழைச்சிட்டு வரும் கோயிலுக்கு, சாமிக்கு முன்னாடி வரும். ஓஹோ, அது இன்னைக்கெல்லாம் போடுறது இல்ல? இன்னைக்கு காலம்பர போட்டாச்சு. சாமி பரப்புற மட்டும் அப்ப போட்டுருவோம். நெத்தி பொட்டு, அதுக்கப்புறம் வந்து விரிப்பு, மேல் விரிப்பு, பட்டை, நெத்தி பட்டை. அதோட அலங்கார நிமிடங்கள் எவ்வளவு நேரம் செலவழிப்பீங்க? ஒரு 1 hour செலவழிப்போம். இதெல்லாம் சாக் பீஸ்லயே போட்டதா இவருக்கு? ஆமா, சாக் பீஸ். இது பெண் யானை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அது பாக்குறது கொம்பு வளராது. ஆண் யானைக்கு வந்து கொம்பு இருக்கும்.
ஆண் யானைக்கு கொம்பு இருக்கும். ஆமா, பெண் யானைக்கு கொம்பு இருக்காது. ஓ, கொம்பு இருக்கு. இவங்களுக்கு வளர்ந்துருக்கு. கொம்பு வந்து சின்னதா வரும். ஆண் யானைக்கு வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும், நீட்டா வளர்ந்துகிட்டே இருக்கும். அது யானை யானைக்கு வந்து தந்தம்னு சொல்லுவாங்க. தந்தம் வந்து நீளமாக வளரும். பெண் யானைக்கு வளராது, கட்டையா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வளர்ந்து சின்னதா இருக்கும், அதுக்கப்புறம் வளராது.